ஏட்டி என்னை என்ன பாடுபடுத்தின இதாண்டி உனக்கு தண்டனை. ம் என்னை கொஞ்ச நஞ்ச பாடுபடுத்தி வச்சியா நீ? ம் இனி எங்கள் அம்மா வந்துட்டாங்கல்ல, உனக்கு இருக்குட்டி இதை விட இன்னும் பெரிய அடியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குட்டி. ம் எவ்வளோ திமுரு பிடிச்சி போய் என்னை எப்படியெல்லாம் அடித்து வெளியில் தள்ளுன. இத்தனை வருஷம் இல்லாதது நீ எங்கே கற்றுக்கிட்டேன்னு தெரியலையே. எல்லாம் உன் கூட்டாளிவை கூட சேர்ந்துக்கிட்டு தானே இந்த மாதிரி வேலை பார்த்த. உன்னைய நான் சும்மா விடுறதில்ல பாரு. ம் இப்போ இழுத்துட்டு வந்த பத்தியா தர 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 தரன்னு. இனி உனக்கு இது ஞாபகம் இருக்கணும். இனி எங்கள் அம்மாக்கிட்டையும் நீ எதுவும் பேச்சு வச்சுக்கிட்ட எங்கள் அம்மாவும் கொடுப்பாங்க உனக்கு. பார்த்துக்க, ஒழுங்காக புள்ள குட்டிவை தாலி கட்டி வைக்கிற வரைக்கும் தான் உன் கூட எனக்கு பேச்சுவார்த்தை. அதுக்கப்புறம் நீ உங்கள் அப்பா அத்தா வீட்டுக்கு போக வேண்டியதாண்டி. பொம்பளையா கல்யாணம் பண்ணவளா? எத்தனை வருஷம் ஆகுது. என்னமோ இப்போ ஏறிக்கிட்டு நிற்கிறா உச்சியில். இத்தனை நாள் சரி நம்ம பொண்டாட்டி தானேன்னு இருந்தேன். என்னைக்கு நீ எங்கள் அம்மா ஊருக்கு போனதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னை இப்படியெல்லாம் பண்ணி வச்சையோ, உன்னெல்லாம் இனி சும்மா விடுறதில்ல பாரு. உனக்கு அப்படி எதுவும் கோபம் வந்துச்சுன்னா கிளம்பு, மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்பு உங்கள் அப்பா அத்தா வீட்டுக்கு. உன்னை யார் இங்கே இருன்றது? என் பிள்ளைய எங்கள் அம்மாவுக்கு பார்த்துக்க தெரியும். நீ கிளம்புட்டி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த சிதம்பரத்துக்கு. என்னை பெரிய பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்கிறா, ஒன்றும் எனக்கு இனிலாம் சமாளிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? எல்லாம் என் பிள்ளையும் நானும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டது எங்களுக்கு எல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். இனி எனக்கு தேவையே கிடையாது. நீனு மூடிக்கிட்டு கிளம்பு. இங்கே பாருங்க, ஒழுங்காக சொல்லிவிட்டேன் பாருங்க. என்னமோ அங்கே நீங்கள் தர தரன்னு இழுத்துட்டு வரும்போது என்னை விடுங்கன்னு சொன்னேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? பழைய மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமில்ல. என்னைக்கிட்டே நீங்கள் வீர வசனமெல்லாம் போட்டு காட்டாதீங்க. உங்ககிட்ட இருந்து தான் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை பாருங்க. போனால் போகுதுன்னு எல்லாத்தையும் தூக்கி கடாசி விட்டு நான் போயிட்டே இருப்பேன் எங்கள் அப்பா அத்தா வீட்டுக்கு. என்னமோ கால் ஒரு குண்டா இருக்கிறவனு கூட பார்க்காத தர 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 தரன்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாரீங்க. எனக்கு என்ன வலி அப்போ. சே, என்ன உங்களெல்லாம் நான் நினச்சி கட்டிக்கிட்டு இத்தனை வருஷம் குடும்பம் பண்ணதுக்கு எனக்கு இது வேணும் தான். என்னமோ அன்னைக்கு தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என்னைய வச்சு இன்ன வரைக்கும் சித்திரவதைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. என்னமோ உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு உங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிக்கிச்ச கொம்பு எங்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியில் தெருத்தி தான் பாருங்கள். நான் ஏன் வரணும்? நான் எதுக்கு ஓன் புள்ளிவளுக்கு தாலி கட்டி வைக்கணும்? நான் பட்டில் போயிட்டேன்னு வச்சுக்குங்க, அவ்வளவு தான். நிற்க வேண்டிதான் அண்ணாதையா. என்ன பெற்றவங்க இருந்தும் புருஷங்காரனுவளுக்கு பொண்டாட்டி கூட இல்லைன்னு வச்சுக்குங்க, அனாதைக்கு சமம் அனாதைக்கு. நான்றதால தானே உங்களுக்கு துணிமணியை துவைச்சி போட்டு உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு வச்சு உங்களை நேரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதெல்லாம் செய்கிறேன்ல. என்னமோ என்ன பேசுவீங்க தான், பேசாமலா இருப்பீங்க. நான் இப்போவே கிளம்புறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன என் அப்பா அத்தா வீட்டுக்கு போனாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கட்டம். நம்ம புள்ள வாழா வெட்டியாக வந்துட்டால அப்படின்னு. அன்னைக்கு நீங்கள் என்ன பேசுனீங்க, இன்றைக்கி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்து எதுவும் பேசுங்க. என்னமோ இவர் எங்கள் அப்பா அத்தா வீட்டுக்கு துரத்தி விடுவாராம். நாங்கள் அப்படியே பயந்துக்கிட்டு ஐயோ சாமி எங்களை வாழ வையுங்க, நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி ஒன்று நினச்சி பார்த்தீங்களே. என்னை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாதுங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். என்னமோ மிரட்டுறாரு, என்னமோ சவால் விடுறாரு என்கிட்ட. நான் போயிட்டேன்னா நீங்களும் உங்கள் புள்ளிவளும் நடுத்தரில் நிற்க வேண்டியதுதான். மொத்தமும் உங்கள் அப்புறம் வருவாளுவோ பாரு, உங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் படை எடுத்துக்கிட்டு வந்து என்னென்ன இருக்குது வீட்டில் ஏது இருக்குன்னு ஆளுக்கு ஒரு பொருளாக தூக்கிக்கிட்டு போய் வீட்டை வெறும் வீட்டை தான் வைப்பாளுங்க. அப்புறம் உன் புள்ளிவளுக்கு எங்கேருந்து நீ கட்டி கொடுக்குறது, எங்கே நல்ல பெரிய இடத்துல சம்மந்தம் பார்க்குறது எல்லாம் வீணாக தான் போகும் பாருங்கள். பொம்பளைன்றது சும்மா கிடையாது. வீட்டில் சும்மா இருக்கிறான்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க வேணாம். எல்லாத்தையும் அசமடக்கி யாராருக்கு என்ன தேவை, காசை எப்படி சிக்கனம் பண்ணணும், எப்படி இன்றைக்கி சாப்பாடு சிக்கனமாக செய்யணும், என்னென்ன பண்ணாக்கா எப்படி காசை சேர்த்து வைக்கலாம், புள்ளிவளுக்கு எப்படியெல்லாம் நல்லது கெட்டது சேர்த்து வைக்கலாம், எப்படி மாப்பிள்ளை பார்த்து எப்படி கட்டி கொடுத்தா எப்படி நம்ம பிள்ளை வாழும், அத்தனையும் எனக்கு தெரியும். என்னமோ நான் போயிட்டேன்னா இவங்க அக்காலும் இவங்க தங்கச்சியும் மச்சானும் அவன் தம்பி பொண்டாட்டி தம்பி பிள்ளைவோ, அண்ணன் பொண்டாட்டி அண்ணன் பிள்ளைவோ, அண்ணி என்ன ரொம்ப அருமையான அண்ணி எல்லாம் இவங்களுக்கு சாதி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க.
சாதிப்பாங்கன்னு தானே நீ என்ன தூரத்தை பார்க்குற. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போவே கிளம்புறையா உங்ககிட்ட இருந்து குப்பை கொட்டுறதுக்கு. என்ன இம்ம நேரம் நம்ம அடித்து தரன்னு இழுத்துட்டு வந்தது பெருசாக பேசலையே. இம்ம நேரம் நம்ம வீட்டை விட்டு போன்னு சொன்னதுக்கப்புறம் இவ்வளவும் பக்கமாக பேசுகிறா. எங்கே இவ சொல்கிறது நியாயமல்ல இருக்குது. என் அக்கா தங்கச்சி வந்ததுன்னா அண்ணன் பொண்டாட்டி வீட்டில் இல்லைன்னு ஆளுக்கு ஒரு பாத்திர பண்டத்தை தூக்கிட்டு போனால் என் புள்ளியோட வாழ்க்கை என்ன ஆகுறது? இவ எப்படி இவ பிளாக்மெயில் பண்ணுறா பத்தியா? இருக்கட்டும் எல்லாம் என் 2 புள்ளியோளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. ராட்சசி எப்படியெல்லாம் பேசுகிறா பாரு. இவகிட்ட இனி நம்ம பேசுகிறோம்னா நெசமாலும் பைய தூக்கிக்கிட்டு கிளம்பிடுவா போட்டிருக்க. அப்போ நம்ம பாடு திண்டாட்டம் தான். இப்போ என்ன பண்ணுறது? போன வர மாதிரி நடிக்க வேண்டியதுதான். ஹலோ யாருங்க? பொண்ணை பற்றி பேசுகிறீங்களா? சொல்லுங்க. அம்மா ஆளை விட்டா போதும். ஆமாங்க. ஆமாம் ஆலங்குடிக்கும் பக்கத்தில் தான். நீங்கள் ஆலங்குடி வந்துட்டீங்கன்னா நான் சொல்லிவிடுவோம், வந்து வண்டி எடுத்து அனுப்பி விடுவேன். பொண்ணு பார்க்க வரீங்களா? பொண்ணு வெளிநாட்டில் தானே இருக்குது, வீட்டை பார்க்க வரீங்களா? வாங்க. எப்படி போன்னு வர மாதிரி நடிச்சுக்கிட்டு போகிறத பற்றியா போகிறது? எப்போ என்னதான் தைரியமாக பேசினாலும் 2 பட்டாக்ஸு என்ன வலிக்குது தரன்னு. கொஞ்சம் கூட 2 புள்ள பெத்தவளாச்சே, வயசானவளாச்சே, தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறமேனு இல்லாத. ஐயோ வீங்கி போச்சே, வலி தாங்க முடியலையே எப்பா. ஐயையோ இந்த பொம்பளை இன்னும் என்னென்ன பாடுபடுத்தி வைக்க வந்தாலோ. 2 மாதம் இல்லாத நிம்மதியாக கடந்தானே. இந்த மனுஷன் இந்த 2 மாதத்தில் நாய்க்குட்டி வாலாட்டிக்கிட்டு நிற்காதியான் பின்னாடி. அந்த மாதிரி நின்ன மனுஷனை கெடுத்து விட்டால. நான் என்ன பண்ணுறது? இப்போதைக்கு தரிச்ச மயத்துக்கு இந்த ஆளை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். இனிமே தான் இந்த பொம்பளைக்கு ஒரு பாடம் புகட்டணும். என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறா பாரு. அங்கிட்டு பார்த்தா அம்புசம் மருமவ தலைகீழாக நடக்கிறா. என்ன அடி என்ன ஒத்த. அம்மா ஆட்டம் ஒட்டிக்கிறவக்கா ஆடுற ஆட்டத்தில் கீழே டங்குன்னு கேட்குது. புருஷங்காரன் நல்லா அவனை மாதிரி தானே இருக்கணும். பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டு பண்ணிக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிறான், எப்படி ஆத்தாக்காரியை கேள்வி கேட்குறான். நம்மளும் வந்து வாச்சமே. இந்த மனுஷனுக்கு கரைச்சி வாயில் ஊற்றுனாலும் ஒன்றும் பழகாது. ஆத்தால என்னைக்காவது எதிர்த்து கேட்டிருப்பானா? கேட்கவே மாட்டான். நம்மளாம் தானே இவனுங்களுக்கு எழுச்ச வாயிக. வைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் இதுகளெல்லாம் ஒரு புட்டிக்காத விடவே மாட்டேன். காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேற்று வர காத்து வச்ச நீயாகுமடி. நம்ம இருக்கிற மனவேதனைக்கு இந்த சொல்லி போன் அடிக்கிறத பற்றியா? என்னத்த நான் சொல்கிறது? எதுக்கு இப்போ போன் அடிக்கிறான்னு தெரியலையே. ஹலோ சொல்லு. ஏன் அழுவுறண்ணா? எல்லாம் என் தலையெழுத்து. என்ன பண்ணுறது? இந்த மனுஷன் தரன்னு ஆளுலேருந்து பெட்ரூம் வரைக்கும் இழுத்துக்கிட்டு வந்திருக்காண்டி என்னைய. என்ன வழி தெரியுமா? என் பெட்டெக்ஸ் எல்லாம் தேஞ்சு போச்சு. என்ன பண்ணனா? அப்போ பண்ணதுக்கு இப்போ வச்சு ஆத்தாலும் அவனும் சேர்ந்துக்கிட்டு என்ன சித்திரவதையாக படுத்தி தள்ளுறாங்க. உள்ளே வந்து சவால் விட்டான் பாரு அந்த மனுஷன். நானும் நல்லா தான் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்டான். அவர் என்ன பிளாக்மெயில் பண்ணி எங்கள் வீட்டுக்கு தூரத்தலான்னு பார்த்தாரு. எல்லாத்தையும் நான் சொல்லி விவரித்து சொன்னதும் வாயும் டேஷையும் மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு பாரு. என்னத்த சொல்கிற? அதுக்குன்னு இத்தனை பெருசுக்கு இருக்கிறாள ஒரு பொம்பளை தரன்னு இழுத்துக்கிட்டு போவோம். நான் இழுத்துட்டு போனா உன் மாமியார ஏக்கா அந்த பொம்பளைக்கு அம்மா அளவுக்கு போலாம் வந்திருக்கு பாரு. என்னது உன் புருஷனா? அந்த ஆளுக்கு ரொம்ப திமிரு வந்துருச்சு போல இருக்கு. நீ போனால் போது எல்லாம் மசுரவனாச்சுன்னு கிளம்பி ஊருக்கு போக வேண்டியதான். நீனு எதுக்கு உனக்கு சொந்த பந்தம் இல்லையா? உன் ஆத்தா அப்பன் வீடு இல்லையா? தன்னந்தம்பி இல்லையா? அக்கா தங்கச்சி இல்லையா? கிளம்பி போக வேண்டியதானக்கா நீனு. போய் 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தெரியும் உங்களோட பாடெல்லாம். சிங்கி அடிக்கிறது சோத்துக்கு மூஞ்சி மொசர கடியும் பாரு அந்த ஆளுக்கு. எனக்கு சுத்தமாக பிடிக்காது தான் உன் புருஷனே. இதுக்கு தான் எனக்கு அப்பிலேருந்து கோபம் வர்றது. இந்த ஆளை பார்த்தாலே நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதே கிடையாது.
ஒரு வயசான பொம்பளை 2 புள்ள பெத்தவளாச்ச தாலி கட்டி வைக்கிற வயசில் பிள்ளைக்கு இப்போ என்ன சண்டை குடும்பம் வந்து கிடக்கு. ஆத்தா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆத்தா பேச்சை கேட்டு தான் எல்லாம் குட்டிச்சவரா போகிறானோ பாரு. நான் என்னத்தை சொல்லுவேன். ஏட்டு சொல்லு, எவ்வளோ நேரம் நீ பாத்ரூமில் உட்காந்து கூட என்ன பண்ணுறோன்னு தெரியலையா? வெளியில் வருவியா என்ன? போன வர தூக்கிக்கிட்டு போயிட்டு எம்மா நேரம் போன பேசிக்கிட்டு இருக்கிறா பாருமாவா. ஐயோ உங்கள் வெளியில் உட்காந்துக்கிட்டு பேசினோம்னா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி விடணும். நானும் அதுக்குன்னு பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு சைலண்ட்டாக வைக்கிறா, சைலண்ட்டாக குடிய கட்டுவேன். கடவுளை இந்த பொம்பளை தொல்லை தாங்க முடியலடி எத்தா. என்னத்தை நான் சொல்கிறதுக்கு வந்ததுலேருந்து எல்லாம் தலைகீழ தான் ஆடுறாளுவோ இந்த மாமியாக்கு அறிவா. நம்ம வெளியில் உட்காந்து பேசினோம்னா என்னத்தை 4 கதை நொட்டை கதை பேசுவாளோன்ட்டு நான் உள்ளே வந்து உட்காந்துக்கிறேன் பாத்ரூமுக்கு கூட போடாத அளவுக்கு கதவை தட்டி நிற்கிறாளா இந்த பொம்பளை. என்ன தான் செய்கிறது? வீட்டில் அத்தனை பாத்ரூமு மூளைக்கு மூளை இருக்குது பாத்ரூமு. அங்கே போகாத இதில் தான் போகும்போது என்னடி சொல்கிறது நான். எக்கா இந்த பொம்பளை தொல்லை தாங்கவே முடியல எக்கா. எனக்கு பெரிய தலைவலி குளமாக இருக்குது. அடி என்னாடி நீ எனக்கு சப்போர்ட்டு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்த ரொம்ப நேரம் என் கதையை விட மோசமான கதை படுறதுக்கு உனக்கு. அது என்னாடி கக்குசுக்கு போகிறதுக்கு கூட போய் உட்காந்துக்கிட்டு போன்னு பேசுறதுக்கு கூட இந்த பொம்பளை கதை கட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கிற அளவுல என்னடி பண்ணுறது என்னன்னு தெரியல. எல்லாம் ஒரு விதமாக தான் தலைகீழாக ஆடுதுங்க. என்னமோ எனக்கு தெரிஞ்சு அம்பு சாத்த வீட்டில் மட்டும்தான் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நினச்சா இங்கே அதுக்கு மேலே இருக்குது வித்தியாசம். ஐயோ நீ ஏன் அந்த கதையை கேட்குற? அவள் வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா? அட சொல்லங்க அட்லீஸ்ட் அதைத்தான் கேட்கலான்னு போட்டான். அது எது இந்த பொம்பளை தான் இங்கே டொக்குன்றாள. அத்தை வரேன் இருங்க அத்தை. வயிற்ற கொஞ்சம் கலக்குது இந்த மட்டனை சாப்பிட்டுப்புட்டு. நல்லா வேகவும் வைக்காமல் அந்த என்னத்தை சொல்கிறது முத்தி போன ஆட்டை கொடுத்து வயிற்ற கலக்கி ஓடுத. செத்த இருங்க வாரேன். சொல்லு அக்கா என்ன ஆச்சு? இந்த ரேக்காலுக்கும் அம்புசத்துக்கும் என்ன நடந்துச்சு? அட்டியா அதையாண்டி கேட்குற? சரி எல்லாம் வேலையை முடிச்சுப்புட்டு தூங்க போகலாம். அவனு பெட்ரூமுக்கு போனால் மேலே மாடியில் அவள் ரூமில் டிஸ்கோ டான்ஸை போட்டு ஆடிக்கிட்டு யோ அத்தா என்ன குதி பாரு. உடனே எனக்கு ஒரு சுதாரிப்பு வந்து போச்சு பார்த்துக்க. டக்குன்னு அவள் வீட்டு ஜன்னல் வழியாக போய் பார்த்தா அந்த அம்பூசந்தான் அங்கே மருமவ மாதிரியும் மருமவ மாமியா மாதிரி நடக்குது டீ. அந்த அவள் ரேக்கா மேலே இருந்துக்கிட்டு வரவே இல்லை பார்த்துக்கா. அம்புசத்தோட புருஷன் தான் அது மாமா இருக்கார ஏறு மாமா. அவர் கிச்சனில் நின்றுக்கிட்டு மருமவளுக்கும் சேர்த்து சமைக்கிறாரு. இந்த பொம்பளை ஒப்பாரி வச்சு என்னம்மா பண்ணி பையனை கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் 2 பேரும் ஒழுங்கா இல்லைனா கொண்டு போய் உங்களை அனாத ஆசிரமத்துக்குள்ளே போய் சேர்த்து விட்டுட்டு வந்துடுவேன். என் பொண்டாட்டிக்கு சாதுவாக நடந்துக்குங்க, இல்லைனா நீங்கள் அனாத ஆசிரமத்துக்கு தான் போகணும்னு சொல்ல இது 2ம் சேர்ந்து ஒரே அரட்டை கத்தி சண்டை போட்டு என் மாமியா போய் அங்கே விளக்கி விட்டு அப்புறம் என்னை பற்றி யார் என்னன்னு என் மாமியா ஒரு பில்டப் இல்லை உனக்கு தெரியாதா போச்சு. அதை போய் அது என்னமோ பேசி அவன் அப்புறம் அந்த பையனை சரி நம்ம பேசுனது தப்புன்ட்டு அவன் மேலே போயிட்டான். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்க. என்னமோ வந்தவ ரொம்ப அடாவடியாக இருக்கிறா. இனி இந்த ஊரில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னமோ வெளிநாட்டில் அவள் புருஷனுக்கும் வெளிநாட்டில் இருக்கிற ஆளுகளுக்கும் எதுவும் பிரச்சனை இருக்குமோன்னு எனக்கு தோணுது டீ. என்னவோ பிரச்சனை போ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போய் தொலையட்டு முடு. உன் புருஷங்காரன் ஒன்று தரன்னு இழுத்துட்டு போனதை விடவா பிரச்சனை? தா பாரு என் மாமியார் கக்குசுக்குள்ளே கூட ஒழுங்காக நிம்மதியாக உட்காந்து போன்னு பேச முடியாத அளவுக்கு நான் இங்கே மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். என்னான்னு தெரியல, வந்ததுலேருந்து ஒரே ஆட்டமாக ஆடுது வானத்துக்கும் பூமிக்கும். என்னமோ இத்தனை மாதம் இருந்துட்டேன் நான் வீட்டில் ஒட்டடை அடிக்கல, அங்கேயும் பாலையாக தொங்குது, நூலு கட்டி போய் கிடக்குது. அப்புறம் என்னமோ துணி துவைச்சு காய போட மாட்டேங்கிற, இது பண்ண மாட்டேங்கிற, இதை பண்ண மாட்டேங்கிற, ஒரு கூட ஃபுல்லாக துவைக்கிற துணி கிடக்குது. நீங்கள் என்னாடி குடும்பம் பண்ணணும் என்னைய அம்மா ஏறு என்னத்தை நான் சொல்கிறது? திரும்பவும் தட்டுதுக்கா அந்த பொம்பளை. இருக்கா நான் கூப்பிட்றேன், என்னத்துக்கு கூப்பிட்றானே தெரியல போ.